ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கெமிஸ்ட்ரியோட ஃபுல் ஆன்சர் கீ வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து டெலிகிராம் குரூப்லேயும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நான் வந்து டெலிகிராம்லேயும் அப்புறம் வந்து வாட்ஸ்அப்லேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அதனால இன்னும் கூடியும் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போயே ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் நான் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து டைம் ஆகும். ஏ டைப்பு பி டைப்லாம் நம்ம வந்து ரெஃபர் பண்ணி போகிறனால கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இப்போவே வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அப்கமிங்காக பேப்பர் வேல்யூவேஷன் அப்டேட்னு நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதனால பேப்பர் வேல்யூவேஷனோட அப்டேட் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஓகே, கம்மிங் பேக் டு மெயின் டாபிக். 11th கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே ப்ரோ, கொஞ்சம் வந்து மீடியமாக ஈஸியாக தான் வந்து கேட்ட மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கஷ்டமாக இருந்துச்சு ப்ரோ, ஒன்றுமே வந்து ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது எப்படின்னு சொல்கிற மாதிரி தான் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி தான் வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓகே, கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி வந்து எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மீடியமாக பாஸ் ஆகிற மாதிரி தான் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கேட்டிருந்தாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த கெமிஸ்ட்ரி பேப்பரில் மார்க் வந்து குறையிற மாதிரி இருந்துச்சு. மார்க்கே வந்து வரலன்னா கூடயும் வந்து பரவாயில்ல. 11th மார்க் வச்சு நம்ம ஒன்றும் வந்து பண்ண போகிறது கிடையாது. இப்போ 12th வந்து ஓகே, 12th மார்க் வச்சு தான் நம்ம வந்து காலேஜ் வந்து சேர்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால 12th வந்து கண்டிப்பாக நல்லா மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் 11th மார்க் வந்து தேவையே வந்து கிடையாது. அதனால இந்த வாட்டி நீங்கள் கெமிஸ்ட்ரி வந்து ஒழுங்காக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. 12th நம்ம வந்து நல்ல மார்க் வந்து எடுக்கணும். ஏன்னா 12th நல்ல மார்க் எடுத்தால் தான் நம்ம வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ண முடியும். அதனால் 11th பொறுத்த வரைக்கும் மார்க் வந்து தேவையே வந்து கிடையாது. ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும், அவ்வளோதான். இருந்தாலும் நம்ம வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுக்க முடியுதோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம வந்து படிச்சிருக்கோம். எனிவே இன்றைக்கி வந்து ஒன்னோட வந்து எவ்வளோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு 15 ஒன்னோட வந்து கேட்டிருப்பாங்க. அந்த 15 ஒன்னோடில் கொஞ்சம் ட்விஸ்ட்டு வந்து வச்ச மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. 15 ஒன்னோடும் புக் பேக் வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுலேயும் வந்து சென்டம் வந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த 2 வந்து வச்சுருக்காங்க. புக் பேக்கும் வந்து இருக்குது, புக்கினும் வந்து இருக்குது. மற்றபடி வந்து 2 மார்க் வந்து பார்க்கும்போது 2 மார்க்லையும் வந்து அந்த கம்பல்சரியில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து கேட்ட மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன். கம்பல்சரினாலும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து கேட்பாங்க. அதுவுமே நம்ம வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. 2 மார்க்கு கொஞ்சம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கம்மிங் பேக் டு 3 மார்க்கு. ஸோ 3 மார்க்லேயும் வந்து கம்பல்சரியில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் வந்து வச்சுருந்தாங்க அப்படி சொல்லிட்ட மாதிரி தான் வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். மற்றபடி எல்லா கொஸ்டின்ஸும் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. முக்கியமாக அந்த சம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா போட்டிருப்பீங்க. சம் எல்லாமே வந்து புக் பேக்கு தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால சம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணிங்களா, உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து வந்துச்சான்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து 5 மார்க்கு. ஸோ 5 மார்க்லேயும் வந்து நம்மளுக்கு சம் வந்து கேட்பாங்க. நீங்கள் எப்படி எழுதுனீங்க சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் தான் வந்து எழுதியிருப்பீங்க. எனிவே நீங்கள் கரெக்டாக ஃபார்முலா போட்டு நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து போட்டுருவாங்க. 11th பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மார்க் வந்து தேவையே வந்து கிடையாது. அதனால கண்டிப்பாக மார்க்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் வந்து நல்லா மார்க் போடுவாங்க. இந்த வாட்டி பேப்பர் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் வந்து கிரேஸ் மார்க் வந்து வரும். நான் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்குனா வந்து கிரேஸ் மார்க் வரும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் வந்து பேப்பர் வேல்யூவேஷன் அப்டேட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுவுமே நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இருந்துச்சுன்னா ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பப்ளிக் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்புறம் வந்து முக்கியமாக பேப்பர் வேல்யூவேஷனோட அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.